விடு ஒன்றும் பண்ணாது அப்படியே விடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, இதான் காடையை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ வந்து 65 பண்ணுவோம் இல்லையா, சிக்கன் 65 பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இதை நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன மசாலா ஆட் பண்ணணுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா தனி மிளகாத்தூள், ஆச்சி தனி மிளகாத்தூள் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா தூள், அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுவும் உங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஜீரக மிளகுத்தூள், அது வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் ஜீரக மிளகுத்தூளை அது கொஞ்சமாக அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உப்பு, எவ்வளோ தேவையான அளவோ அந்த அளவுக்கு உப்பு தேவையான அளவு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கிறேன். கொஞ்சம் புளிப்பு போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதில் வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவு வந்து அது கொஞ்சம் போட்டுக்கிறேன். கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவு போட்டுக்கிட்டேன், கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். இதெல்லாம் சேர்ந்து ஒரு மிக்சிங் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இது ஊறணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூடான காடை ஃப்ரை ரெடி. இதுக்கு வந்து இந்த கலருக்கு வந்து கொஞ்சம் கலர் பவுடர் ஆட் பண்ணுவாங்க. நான் எந்த கலரும் ஆட் பண்ணலை, அப்படியே தான் போட்டிருக்கேன், மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு எங்கள் பசங்க சொல்லுவாங்க. அந்த வீடியோ நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஸ்டேஜில் காரம் உப்பு ஏதாவது தேவைன்னா நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிடுங்க, பார்த்துட்டு பிசைஞ்சிட்டு இருக்கும் போது. ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.